ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட 100th வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆந்திரா ஸ்பைசி மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நம்மளோட 100th வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே அவசியம். பார்க்கலாம், நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. 1/2 kg மட்டன் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நம்ம இதை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு, 4 மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு போட்டு இது எல்லாமே நம்ம ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டுக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயம் குட்டி குட்டி பீஸாக பண்ணி வச்சுருக்கோம், இதையும் ஆட் பண்ணிக்குவோம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். ஆல்ரெடி மட்டனில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்குவோம். 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்குவோம். தக்காளி நல்லாவே மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட இன்னும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்குவோம். நம்மளோட ஸ்பைசி மட்டன் குழம்பு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு 5 விசில் விட்டு வேக விட போகிறோம். நம்மளோட ஆந்திரா ஸ்பைசி மட்டன் குழம்பு ஒரு 5 விசில் அடித்ததுக்கப்புறமா ரெடி ஆயிரும். 5 விசில் வந்துருச்சு. இப்போ நம்மளோட ஆந்திரா ஸ்பைசி மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் குழம்பு அப்படின்னாலே வந்து கேலரிஸ் ரெடியூஸ் பண்ணுறவங்க, அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் அவங்க எடுத்துக்கிறப்போ அவங்களோட எனர்ஜி நீட்ஸ் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா கேலரிஸ் வந்து கம்மியாகவே கிடைக்கும். ஸோ வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறவங்க வந்து இப்போ விட்டமின்ஸ், மினரல்ஸ், அப்புறம் அயனு, அப்புறம் இது மாதிரி ஃபேட்டு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு பேலன்ஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி கேலரிஸ் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்ட் அமௌண்ட்டாகவே இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் மட்டன் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்மளோட வீடியோவை எப்போவுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.